ஒரு மலை கிராமத்தில் மூடுபனிக்குள் மூடப்பட்ட ஒரு காலையில் ஒரு சிறிய இலை அமைதியாக காற்றில் ஆடியது. அந்த இலைக்கு தெரியாத ஒரு நாள் அது உலகம் முழுவதையும் தொடும் என்று. காலத்தை பின்தொடர்ந்து போகலாம். கிமு 2737 பழமையான சீனாவில் ஒரு மன்னன். அவர் பெயர் ஷென் நோங். நீரை எப்போதும் காய்ச்சி குடிக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். ஒரு நாள் அவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து நீரை காய்ச்சி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறிய இலை அந்த காய்ந்த நீரில் விழுந்தது. அது ஒரு சாதாரண தருணம், ஆனால் அந்த தருணம் வரலாற்றை மாற்றியது. அந்த மனம், அந்த சுவை அவரை ஆச்சரியப்படுத்தியது. அதுவே தேநீரின் தொடக்கம். அந்த ஒரு இலை மலைகளில் வளர்ந்தது, மழையிலும் பனியிலும் காற்றிலும் வளர்ந்தது. அதன் பெயர் கமேலியா சீனென்சிஸ். மனிதன் சிறிது சிறிதாக அதை மாற்றத் தொடங்கினான். ஒரே இலை, ஆனால் பல வடிவங்கள். பிளாக் டீ, கிரீன் டீ, ஒயிட் டீ, ஓலாங் டீ, ஒவ்வொன்றும் ஒரே கதையின் வெவ்வேறு முகங்கள். சீனாவில் தொடங்கிய இந்த பயணம் அங்கேயே நின்றுவிடவில்லை. வியாபாரிகள், படகுகள், பாதைகள், அது உலகம் முழுவதும் பரவியது. ஒரு நாள் இந்த இலை ஐரோப்பாவை அடைந்தது. அப்பொழுது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த இலைக்கு ஒரு விலை வச்சது. அது இனி ஒரு பானம் இல்லை, ஒரு வணிகம். மலைகள் வெட்டப்பட்டன, புதிய தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இந்தியாவில் இது ஒரு புதிய அத்தியாயமாக மாறியது. அசாம், பசுமையான வயல்கள், வலிமையான சுவை. டார்ஜிலிங், மூடுபனியில் மறைந்த மலைகள், மென்மையான மனம். நீலகிரி, அமைதியான காற்று, மென்மையான சுவை. மூணார் மற்றும் வால்பாறை, இங்கு பசுமை நிறைந்த வாழ்வு. ஆனால் இந்த அழகின் பின்னால் ஒரு மௌனமான கதை இருந்தது. ஒரு தொழிலாளி காலை வெளிச்சம் வரும் முன்பே எழுகிறார். மழையோ வெயிலோ அவர் வேலைக்கு செல்கிறார். அவர் கையில அதே தேயிலை இலை. அவரது வாழ்க்கை அந்த இலை போலவே அமைதியாக இருந்தது. நாம் குடிக்கும் ஒரு கப் தேநீரில் அவரது உழைப்பு இருக்கிறது. இந்தியாவில தேநீர் என்பது ஒரு பானம் இல்லை, அது ஒரு உணர்வு. மழையில ஒரு சாய், ஒரு நண்பனுடன் ஒரு சிரிப்பு, காலை ஒரு கப், ஒரு புதிய தொடக்கம். மசாலா சாய், மசாலாவின் வாசனை, பாலின் மென்மை, தேயிலையின் வலிமை, இது உலகமே ரசிக்கும் இந்திய சுவை. ஒரு சாலை ஓரத்துல ஒரு சிறிய டீ கடை, ஒரு கண்ணாடி டம்ளர், அதில் எழும் நீராவி. அங்கு ஆரம்பமாகும் உரையாடல்கள், நட்புகள், கதைகள் மற்றும் அரசியல். ஒரு கப் தேநீர் மனிதர்களை இணைக்கிறது. ஒரு குடும்பம், ஒரு அலுவலகம், ஒரு நண்பர்கள் குழு. இந்த அனைத்திற்கும் தேநீரே காரணம். ஒரு சிறிய இலை மருந்தாக தொடங்கியது. இன்று உலகின் 2வது அதிகம் குடிக்கப்படும் பானம். அது உடலை மட்டுமல்ல, மனதையும் தொடுகிறது. ஒரு சோர்வான நாளில் ஒரு கப் தேநீர், ஒரு சின்ன ஆறுதல். ஒரு சந்தோஷமான தருணத்துல ஒரு கப் தேநீர், ஒரு கொண்டாட்டம். அன்றொரு நாளில் ஒரு இலை நீரில் விழுந்தது. இன்று அதே இலை மனிதர்களின் இதயத்தில் விழுகிறது.